யார் சொல்லி எப்படி நடத்துகிறார்களோ மிக கேவலமாக மிக அவலமாக இதைத்தான் கையாண்டாங்க. சரி, சமணத்துவன்றதுக்கு அப்புறம் அது இது சமணத்துவ, ஏன்னா சமணர்கள் விட்டு கொடுத்துருவாங்க. சமணர்கள் அது என்ன பண்ணாங்கன்றது அவங்களே கோர்ட்ல என்ன வாதம் சொல்றாங்கன்னா, அவங்களும் நைட்டு விளக்கு வச்சு சாமி கும்பிட்டு படிச்சுட்டு இருப்பாங்க. வழக்கிற்கான வாதத்தை தினந்தோறும் மாற்றிக் கொள்கிற முடிவுன்றது இது நீங்க சிறுபான்மை மக்களை மகிழ்ச்சிப்படுத்துறேன்னு சொல்லி பெரும்பான்மை மக்களை சங்கடப்படுத்துவீங்களா? ஒரு நம்பிக்கை இழந்தவர்கள் செய்யலாம், எந்த நம்பிக்கையும் இல்லாதவர்கள் செய்யலாம். கடவுள் நம்பிக்கை எடுக்கிறவங்க செய்யும் பொழுது கடவுள் இருப்பு குறித்த கேள்விகள் அதிகமா கேட்கப்படும். அறம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். மதுரை திருப்பரங்குன்ற விவகாரம் தமிழ்நாட்டை ஒரு பரபரப்பாக்கிய நிலையில் மதுரையைச் சேர்ந்த பூர்ணச்சந்திரன் என்பவர் தீக்குளித்துள்ளார். இது தமிழக அரசியலில் பரபரப்பை கிளப்பியுள்ளது. என்ன நடந்தது, பின்னணி என்ன, இது குறித்து பேச நம்முடைய இருந்திருக்கிறார் அறம் தமிழ் ஆசிரியர் திரு விஜயராமன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். திருப்பரங்குன்ற விவகாரம் இப்பதான் ஒரு அளவுக்கு அந்த அனல்ல அது அணைஞ்சிருக்குன்னு கூட சொல்லலாம். இந்நிலையில நேற்று பூர்ணச்சந்திரன் தீக்குளிச்சிருக்காரு. அது அவர் ஆடியோ கால் வெளியிட்டு இருக்காரு. நான் கடவுள் மறுப்பான பெரியார் சிலை முன்னாலே இது பண்றேன். இவ்வளவு ஒரு அழகர் மலை இருக்கு மதுரையில, பல சமய சின்னங்கள் இருக்கு, இந்து சமய சின்னங்கள் இருக்கு. இந்த மாதிரி இடத்துலயே நீதிபதி சொல்லியும் கேட்காம இந்த தீபத்தை அவங்களால ஏத்த முடியலையே அப்படின்னு நான் மன உருகி ஒரு ஆடியோவை வெளியிட்டு ஒரு தீ குளிச்சிருக்காரு. இதோட பின்னணி என்ன? அவரே ஆடியோவை நல்ல வேலையா வெளியிட்டதுனால இன்ன வரைக்கும் வேறு சில அவர் குறித்த ஒரு இட்டு கட்டுறதோ அல்லது அதை திசை மாற்றுவதோ இல்லாம இருக்கு. இது ஆடியோ இது கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களா? அவங்க குடும்பத்தை அவருடைய மொபைல் போன்ல இருந்து எடுத்துக்கிறாங்க. அவர் ஒரு போலீஸ் பூத்துக்குள்ள போய் தன்னை எழுத்து கொண்டிருக்கிறார். தற்கொலை தீர்வல்ல, தற்கொலை. ஒருவர் கடவுள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார் என்றால், கடவுளின் மீது முழு நம்பிக்கை இருக்கிற பொழுது அவர் இன்னும் பொறுத்திருக்க வேண்டும், அல்லது இது குறித்த சட்ட போராட்டங்களை நிகழ்த்தியிருக்க வேண்டும், அகிம்சா வழியில் போராடி இருக்க வேண்டும். இந்த கருத்தை நம்ம முதல்ல பதிவு செஞ்சுக்கிறோம். அடுத்து, தற்கொலை அப்படின்ற அந்த எண்ணம், அந்த தற்கொலைன்ற அந்த விஷயம் வாழ்க்கையில எதுவுமே கிடைக்காத ஒரு கடைசி நிலையில இருக்கிறவங்க கூட ஒரு இடம் பெயர்ந்து புலம்பெயர்ந்து போறது, பிழைத்தவர்கள் எல்லாம் நிறைய இருக்காங்க. நிறைய கதைகளை நம்ம சொல்லலாம். விரட்டி அடிக்கப்பட்டவர்கள், அகதிகளாக இருப்பவர்கள், இப்படி எல்லாம் கூட இருக்கிறாங்க. தமிழ்நாட்டிற்குன்னு நிறைய பிரச்சனைகள் இருக்கு, வாழ்வாதார பிரச்சனைகள்லாம் இருக்கு. ஆனா இதை மையப்படுத்தி ஒரு சுழலுவல், இதற்காக ஒரு உயிரை மாற்றிக்கொண்டார் அப்படின்னு எல்லாம் நம்ம நினைக்கிற பொழுது ஒரு வருத்தமா தான் இருக்கு. இலங்கை பிரச்சனை கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருந்த பொழுது ஒரு செந்தனில் தன்னை தீக்கிரியாக்கி கொண்ட முத்துக்குமார் போன்றவர்கள் எல்லாம் நம்ம நினைக்கிற போது அது ஒரு உணர்ச்சி பெருக்காகவும் அவர் ஒரு கடிதம் எழுதி வச்சிருந்தார். அந்த கடிதத்தை படிக்கும் போது இவ்வளவு இன்டலெக்சுவலா இருக்கிற நீ ஏன்டா செத்த அப்படின்ற எண்ணம் தான் நமக்கு வந்துச்சு. பெரிய ஒரு வாசிப்பு இருக்கக்கூடிய ஒரு, அதே மாதிரி ஒரு பெண் செங்குடி அப்படின்னு, இவங்களெல்லாம் நம்ம அப்படி ஒரு இனத்துக்காக, மொழிக்காக, விவசாயிகள் பிரச்சனைக்காக, ஒரு கட்சியினுடைய தலைவருக்காக இப்படியான வரலாறு எல்லாம் உண்டு. இறைவனுக்கு இன்னைக்கு ஒரு விஷயங்கள் அப்படின்ற போது ஒரு நம்பிக்கையின்மையை தான் இது காட்டுதான் நம்ம முதல்ல பதிவு பண்ணிக்கலாம். தீபம் ஏத்த முடியல, நானே தீபமா இதாயிடுறேன், எரிச்சிடுறேன் அப்படிங்கிற மாதிரி அதுல தன்னை ஒரு தனலுக்கு அவர் தீக்கிரையாகிறார். ஆனால் இந்த வழக்கை பொறுத்த மட்டிலும் ஒருத்தர் வருத்தப்படுகிற அளவுக்கு, அந்த நம்பிக்கை உடையவர்கள் வருத்தப்படுகிற அளவுக்கு தான் தமிழ்நாடு அரசு கடந்த காலத்தில் நடந்து வருகிறது. இந்த விஷயத்தை பொறுத்தவரை நேரடியாக அரசியல் குறித்து என்னுடைய பார்வை என்ன கேட்டா, நான் நடுநிலையானவன். நம்மளுடைய சேனல் நடுநிலையானது, யாருக்கும் சாதகம் அது யாருக்கும் பாதகம் இல்லாமல் உள்ளதை உள்ளபடி சொல்வதில் தான் நம்ம முதன்மையா இருக்கிறோம். ஒண்ணு. இன்னொன்னு, ஒரு மத்திய அரசு பிஜேபி குறித்து உங்க நிலை என்ன அப்படின்னு கேட்டா, வெளியுறவு கொள்கைகளை அவங்க முந்தைய அரசை விட சிறப்பாக கையாளுகிறார்கள். ஆனால் ஒரு மாநிலத்திற்கு மாநிலம் ஒரு தனித்துவமான, இப்போ பீகார் எலெக்ஷன்ல போய் அது தமிழர்களோ அது திராவிடர்களோ அது கணக்குல அவர் போய் ஏதோ ஒரு வகையில பீகாரிகளினுடைய அனுதாபத்தை பெற இன்னொரு மாநிலத்தை, தமிழ்நாட்டை குறிப்பா அது மாதிரி ஒரிசா எலெக்ஷன்ல அந்த மாதிரி நடந்துட்டாங்க. ஆக ஒரு அரசாட்சி நிர்வகிக்கிறதுல பிஜேபியினுடைய ஒரு தேசிய கட்சிகள் எதுவுமே தமிழ்நாட்டு மாதிரியான இடத்திற்கு வந்துவிடக் கூடாதுன்ற
ஒரு அரசியல் புரிந்துணர்வுக்கு வச்சிருக்கிறவன் தான் என்னை மாதிரியான ஒரு ஊடகத்துல பயணிக்கிறவர்களுடைய எண்ணம். அதனால கடவுள் நம்பிக்கை அப்படின்றது வேற, அது தனியா. நாம டிவோஷனல் ஒரு சேனலே நடத்திட்டு இருக்கிறோம், அது தனி. ஆனா இந்த மாதிரியான ஒரு தீவிரத்தன்மை எந்த வடிவிலையும் வரக்கூடாது. யார் தூண்டப்பட்டிருந்தாலும் அதுக்கு பலியாகி விடக்கூடாத அளவுக்கு தான் அவங்க மனநிலையில இருக்கணும். இப்ப இந்த வழக்குக்கு ஒரு இந்த வழக்கை தமிழ்நாடு அரசை யார் சொல்லி எப்படி நடத்துகிறார்களோ மிக கேவலமாக மிக அவலமாக இதைத்தான் கையாண்டாங்க. கடந்த காலத்துல நீங்க இந்த மாதிரியான ஒரு மக்கள் நம்பிக்கை, அதிலும் சாதிகளை அற்று மதத்தில் ஒருங்கிணைப்பதற்கு பிஜேபி முயல்கிறது. அப்படி முயலும் பொழுது அதற்கு நீங்களும் ஈடு கொடுப்பதை போல நீங்க முருகன் மாநாடு நீங்க நடத்துறீங்க, பழனியில் நடத்துறீங்க, பல்வேறு இடங்கள்ல நீங்க அந்த மத நம்பிக்கையை நாங்களும் தலைத்தவர்கள் அல்ல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. இந்த வாய்ப்பு எது கிடைச்சாலும் முதல்ல அந்த மலை சிக்கந்தர் மலை நடக்கும் பொழுது பிஜேபி திருப்பரங்குன்றத்திலேயே மாநாடு நடத்துது. இப்ப இந்த மாதிரி இருக்கிற பொழுது ஒரு தீபம் தொடர்பான பிரச்சனை வருது. கடந்த காலத்தில் 1997 2 தீர்ப்பு இருக்கு. இறுதியா வந்த தீர்ப்புல ஒரு அடிப்படை விஷயம் என்னன்னா, திருப்பரங்குன்றம் மலை அப்படின்றது அது அங்க இருக்கிற ஒரு கடவுள் காசி விஸ்வநாதர், ஒரு சிவன் கோயில். அந்த சிவன் கோயில்ல இப்ப திருச்செங்கோடு இருக்கு, திருச்செங்கோடுல அர்த்தநாரீஸ்வரர் கோயில் பிரதானமா இருக்குது. ஆனா அந்த கோயில் முருகன் கோயில். செங்கோட்டு வேலர்ன்ற தெய்வம் தான் அங்க இருக்கு. அந்த பேர்ல தான் ஊரே இருக்கு, செங்கோடுன்னு, திருச்செங்கோடுன்னு ஊர் இருக்கு. இது மாதிரி பிரதானமா ஒரு கோயில் இருக்கும். அங்க பாடல் பெற்றதுனாலே இங்க முருகனுக்கு அருணகிரிநாதர், இப்ப திருச்செங்கோடு மாதிரியான கோயில். இது மாதிரி நிறைய சொல்லுது. அதே மாதிரி நாமக்கல் அந்த நரசிம்மர் கோயிலுக்கு மேல பாத்தீங்கன்னா அங்க ஒரு கோட்டை இருக்கும். அந்த கோட்டையை ஒட்டி திப்பு சுல்தான் காலத்துல இருந்து அதுக்கு அருகில பாத்தீங்கன்னா தர்கா இருக்கு, வழிபட்டு இருக்க. சைவ வைணவ காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கோயில் சிலை, இது மாதிரி நெல்லையப்பர் காந்திமதி அங்க கோயில்ல ரங்கநாதர் சிலை இருக்குது. இன்னைக்கு நீங்க போனா பார்க்கலாம். இப்ப இந்த மாதிரி அன்னைக்கு சமய ஒற்றுமைகளுக்கு சைவமும் வைணவமும் பிரிஞ்சிருந்த பொழுது அந்தந்த கோயில்கள்ல, வைணவ கோயில்கள்ல சிவதலங்களை பார்க்கறது ரொம்ப அரிது. ஆனா சிவதலங்கள் எல்லாம் நீங்க நிறைய ஓரத்துல வைணவ தலங்களை நம்ம பார்க்கலாம். இது ஏன்னா இங்கதான் சிவன் ஆதிக்கம் பெற்றிருந்தனால மற்ற அங்க இந்த பேதம் இல்லைன்னு காட்டுறதுக்காக வச்சிருந்தாங்க. இன்னைக்கு இன்னொரு மத நம்பிக்கையின் மீது வழிபாடு நடத்திட்டு இருக்கிறவங்க இஸ்லாமிய பெருமக்கள்ல அந்த இடத்திற்கு இந்துக்களுக்கு நிகரா தர்கா வேற, இந்த தொழுகிற இந்த இடம்ன்றது வேற. இந்த இடத்துல இந்து மக்களும் நம்பிக்கையோடு போயிட்டு இருந்த இடம், அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒருவேளை இருந்த பல இடங்கள்ல கூட நான் நிறைய கோயில்கள்ல அங்க இருக்கிற தர்காவுக்கு முஸ்லீம்கள் நன்கொடை கொடுப்பதும், முஸ்லீம்கள் வழிபாட்டை துவங்கி வைக்கிறதுக்கும் நிறைய உதாரணங்களை சொல்ல முடியும். நீங்க இப்ப உளுந்தூர்பேட்டை பக்கத்துல பரிக்கல், அது ரொம்ப புகழ்பெற்ற கோயில், அங்க இருந்து தர்காவுக்கு. இப்ப இந்த மாதிரி எல்லாம் இருக்கிற பொழுது ஒரு இந்து சமயன்றது உடனே ஆர்கியூ பண்ணுவோம். இந்து சமயம் இல்ல, சைவ கோயில், முருகன் பிரதானம், பாடல் பெற்ற தலம், முருகன் அங்க இருக்கிறார். அது அங்க தீபம் ஏற்றுவது அப்படின்ற அந்த இடம் மோட்ச தீபம் ஏற்றுற இடத்துல நடந்துட்டு இருக்குது. மோட்ச தீபம்னா 30 நாள் ஒரு காரியம் முடிஞ்சு ஒரு நீத்தார் கடன் செய்யற இடம். அந்த இடத்துல விளக்கேத்தாதீங்க, அதுக்கு மேல எங்களுக்கு விளக்கேத்தீங்க இன்னொரு இடத்துல. சரி, அப்படி மேல விளக்கு, சரி, இதுதான் அடிப்படை. இந்த இடத்துல மோட்ச தீபம் ஏற்ற இடத்துல, அது உச்சி பிள்ளையார் கோயில் அப்படியே வார்த்தையை மாத்திக்கிட்டே வராங்க. மோட்ச தீபம் இடத்துல விளக்கு வேணும், வேற இடத்துல ஏற்றுங்க. சரி, வேற இடம் நீங்க மேல கொண்டு போறீங்க இல்லையா, அது சர்வே கல், சரி விட்டுருங்க, வேற கல் வச்சு நீங்க விளக்கு வைங்க. சரி, சர்வே கல் இல்ல, அதுக்கு அடுத்து நீங்க சமணர் தூண் கொண்டு நிறுத்துறீங்க. சரி, சமண தூண்ன்றதுக்கு அப்புறம் அது இது சமணத்தூர், ஏன்னா சமணர்கள் விட்டு கொடுத்துருவாங்க. சமணர்கள் அது என்ன பண்ணாங்கன்றது அவங்களே கோர்ட்ல என்ன வாதம் சொல்றாங்கன்னா, அவங்களும் நைட்டு விளக்கு வச்சு சாமி கும்பிட்டு படிச்சுட்டு இருப்பாங்க. 6 மணிக்கு மேல அவங்க சாப்பிட மாட்டாங்க, வெளியில வர மாட்டாங்க. சாயங்காலம் விளக்கேற்ற மாட்டாங்க அப்படின்னு கூட சொல்றாங்க சமணர்கள். ஆமா சொல்றாங்க. இப்ப நீங்க அந்த வாதம் நீர்த்து போகின்ற போது இது கல் தூண் கற்றூன், இது வக்ஃபு வாரியத்துக்கு சொந்தன்றீங்க. சோ இப்ப இந்த ஒரு வழக்கிற்கான வாதத்தை தினந்தோறும் மாற்றிக்கொள்கிற முடிவுன்றது, இது நீங்க சிறுபான்மை மக்களை மகிழ்ச்சிப்படுத்துறேன்னு சொல்லி பெரும்பான்மை மக்களை சங்கடப்படுத்துவீங்களா? அது விளக்கு தூணில் விளக்கு ஏற்றுவதற்கு அது விளக்கு தூண் அல்லனா, நீங்க ஒரு விளக்கு தூணை நட்டு விளக்கு வைங்க. அன்னைக்கு அந்த செயலாளர் தயாரா இருந்த, ஆனால்
அந்த மதுரை மாவட்ட எம்பி ஒரு ட்வீட் போடுறாரு, அவர் அதுக்கப்புறம் அது ஃபாலோ பண்றாரு. இல்ல இது அவங்க வருத்தப்படுவாங்கன்னு, அவங்களுக்கெல்லாம் வருத்தப்படுது. இப்ப நீதிமன்றம் நீதிபதி குறித்து நாம அந்த அந்த அவருடைய நீதி தீர்ப்புகள் எல்லாம் படிக்கும் பொழுது அதை நாம வந்து கேள்வி கேட்டோம்னா நம்ம சேனல் கூட சங்கின்னு சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த தீர்ப்பை ரொம்ப எளிமையாக அன்றே அந்த என்ன இருக்கிற இதுல ஒரு கற்பூரத்தை பத்து வச்சு ஒரு புகைப்படத்தை எடுத்து நீதிமன்றத்தில் சமர்ப்பித்திருந்தால் இந்த அளவு வந்திருக்கிறார். இந்த அளவு வந்திருக்கிற இந்த விஷயத்தை இன்னைக்கு வந்து திரிபுவாதம் இவர் எதையோ சொல்லி கடைசியா அதுல வந்து அவருடைய செயல்பாடுகள், அவர் ஏதோ மதத்தால் தூண்டப்பட்டோர் பணத்துக்காக செஞ்சார். 40 வயசு எம்பிஏ படித்திருக்கிற ஒரு பட்டதாரி, அந்த பட்டதாரிக்கு வந்து ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறாரு. சோ இப்ப இந்த இதை வந்து இங்க பிஜேபி இது கையில் எடுக்கிறது, இது வந்து நமக்கு வருத்தமா தான் இருக்குது. என்னன்னா நான் சொல்றது தேசிய கட்சி இங்கு கால் ஊன்றக்கூடாது. தேசிய கட்சிகளாக இருப்பவர்களுடைய ஒவ்வொரு செயலும் கடந்த ஏதாவது ஒரு விஷயத்திற்கு அவங்க வந்து மாநில உரிமைகளில் வந்து மீறி மொழி கொள்கைகள் அப்படின்றது எல்லாம் இங்க இருக்கிற உணர்வுகள் எல்லாம் அவங்க மதிக்க மாட்டாங்க. அவங்க வந்து ஒரு எதிர்கட்சியாக இருக்கலாம், அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருக்கலாம், ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு ஏற்படுத்தி விடக்கூடாது அப்படின்னு. ஆனா இந்த திமுக அரசு ரொம்ப சாதாரணமா அப்படி லட்டு மாதிரி அல்வா மாதிரி அவர்கள் அரசியல் செய்வதற்கு ஒரு பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தி தந்திருக்கு. இது ரொம்ப சாதாரணமா அனைத்து மக்களையும் கூட்டி இது ஒரு நீதிமன்ற தீர்ப்புக்குள்ளாவே ஒரு சமரச தீர்வை ஏற்படுத்தி செய்திருக்க வேணும். இது தக்கலை வந்து நிச்சயமா தீர்வல்ல. அப்படி அதை என்கரேஜ் பண்ணவும் முடியாது. மற்ற விஷயங்கள் உணர்ச்சி பெருக்கோடு சொல்லலாம். கடவுள் நம்பிக்கை இருக்கிறவர்கள் இது உணர்ச்சி வேகத்தில் கையாளக்கூடாது. நீங்க சொன்னீங்க ஒரு சின்ன பிரச்சனையை வந்து ஈஸியா முடிச்சிருக்க வேண்டிய பிரச்சனையை ஒவ்வொன்றா வளர்த்துட்டே போறாங்க. திமுக வந்து ஒரு சிறுபான்மையினரோட காவலர்கள்னு கூட இப்ப சொல்றாங்க. எலெக்ஷன் இருக்குது. ஏன்னா வந்து அதிமுக பிஜேபி கூட கூட்டணி போனாலும் திமுக தான் வந்து சிறுபான்மையினருக்கு ஒரு காவலர் அப்படின்னு கூட. இந்த விஷயத்த வந்து பிஜேபி எப்படி கொண்டு போகும்? இது ஒரு மிகப்பெரிய ஒரு புயலை கிளப்புன்னு நினைக்கிறீங்களா தமிழ்நாடு? இல்ல பெரிய புயல் அப்படின்னு நம்ம சொல்லுவதை விட அவங்க அரசியலுக்கு எடுத்துக்குவாங்க ராமகிருஷ்ணன். அவங்க வந்து இதை எப்படியெல்லாம் அரசியல் பண்ணலான்னு பார்ப்பாங்க. இவ திருப்பரங்குன்றம்ன்றது தமிழ்நாட்டை தென்னிந்தியாவில் முருகன் வழிபாடு நம்பிக்கையுடையவர்கள். கர்நாடகத்துல கொஞ்சம் பேருக்கு தெரியும், கொஞ்சம் தெலுங்கு ஆந்திரா பார்டர்ல கொஞ்சம் பேர் தெரியும், இன்னைக்கு வட இந்தியாவில் தெரியும். வட இந்திய ஊடகங்கள் விவாதிக்குது, வட இந்தியாவில் இருக்கிற அரசியல்வாதிகள் இதுக்கு ரியாக்ட் பண்றாங்க. அதை கொண்டு போய் அந்த அளவுக்கு நிறுத்தினது யாரு? அப்ப நீங்க வந்து சில அடிப்படையா சில நினைங்க அதிமுகவை விலக்கி விட்டு நாம் பிஜேபியோட அரசியல் செய்ய வேண்டும் அப்படின்னு திமுக முடிவெடுத்து விட்டதா? அவர்களை வந்து முதன்மைப்படுது, அவர்களுக்கு நிறைய வாய்ப்புகளை வாரி வழங்குகிறீர்களா அப்படின்ற கேள்வி எல்லாம் நமக்கு எழுதா இல்லை. தமிழக ஆளுநர் வந்து இது தற்கொலைகளின் நகரம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏற்கனவே பல விமர்சனங்கள் வச்சுட்டு வர்றாரு. இந்த நேரத்துல இது ஏன் சொல்லியிருக்காரு? இல்ல மேதக ஆளுநர் எப்பொழுதுமே தன்னுடைய அட்டென்ஷன் கிரியேஷன்ஸா இருக்காரு. அவர் வந்து ஏன் அப்படி பேசுறான்னு தெரியல. அப்படி ஒரு புள்ளி விவரங்கள் எடுத்துக்கொண்டால் கூட தமிழ்நாடு வந்து தற்கொலைகளினுடைய ஒரு லிஸ்ட்ல வரல. மகாராஷ்டிரா தான் வருது. மாநிலங்கள் சிறு மாநிலம், வடகிழக்கு மாநிலங்கள், சிக்கிம் இந்த மாதிரி வருது. தமிழ்நாட்டுக்குள்ள எடுத்துக்கிட்டீங்கன்னா தொழிலங்கமான திருப்பூர், ஓசூர் மாதிரியான இடங்கள் தொழில் நெருக்கடிகள், அதிகப்படியான ஒரு பனிப்பொழுவுல இருக்கிறவங்க நல்லா இருக்காங்க. காவல்துறையில கூட பல பேர் துப்பாக்கி சுட்டு மரணம் அடைந்துட்டாங்க. ஸ்ட்ரெஸ் ஏற்படும் பொழுது அதுக்கு குடும்பம், கடன், வறுமை, இப்படி எத்தனையோ காரணங்கள், மாணவமானங்கள் எவ்வளவோ பேர் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு உணர்ச்சி பெருக்கோடு ஒரு வாழ்வியலை அணுகுவது அப்படின்றது ஒரு நம்பிக்கை இழந்தவர்கள் செய்யலாம், எந்த நம்பிக்கையும் இல்லாதவர்கள் செய்யலாம். கடவுள் நம்பிக்கை எடுக்கிறவங்க செய்யும் பொழுது கடவுள் இருப்பு குறித்த கேள்விகள் அதிகமா கேட்கப்படும். அதனால அதுல வந்து முழுமையடைய ஒரு பக்தி அப்படின்றது ஒரு முழுமையடைந்த ஞானம், துறவு அப்படின்ற ஒரு செயல்களை சொந்தம் கொண்டாடுகிற இந்த இன்னைக்கு அழைக்கப்படுகிற சைவ வைணவத்தை கூட்டு சேர்த்து அழைக்கப்படுகிற இந்து மதத்திற்கு இது வந்து அவங்க உணர்ச்சி பெருக்காதான் பிஜேபி ஹேண்டில் பண்ணுவாங்க. இப்போ திமுக கவனமா ஹேண்டில் பண்ணணும். விட்டு கொடுக்கறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இது வந்து ரொம்ப வழக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புது புது வழக்கு முறைகளை கொண்டு வந்து சமர்ப்பிப்பதே திமுகவிற்கான தேர்தல் பின்னடைவாகவே இது முடியும். திருப்பரங்குன்ற விவகாரத்தை வந்து தமிழக அரசு ஒரு மத நல்லிணக்க முறையில ஒரு சுமூகமா தீர்க்கணும்னு நம்ம நினைக்கிறோம். நம்ம சேனல் சார்பா சொல்றேன் சார். உங்க கருத்து பதிவுக்கு மிக்க நன்றி. நன்றி. நேயர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். அறம் தமிழருடன். நன்றி.